எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்பர் 161வது வீடியோ எபிசோடு. ஓகே, அப்போ இந்த ஆழ்மனசின் அதிசய அற்புத ஆற்றல்கள்ங்கிற புக்கில் இது 11வது பாகம். ஓகே, அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது அத்தியாயம். அந்த 4வது அத்தியாயத்துக்கு கொடுத்துருக்க ஹெட்டிங்கிறது மென்டல் ஹீலிங்ஸ் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். அதாவது இந்த ஹீலிங்னா என்ன, ஒரு விதமான சிகிச்சை முறை. அதில் இந்த உடம்புக்கு வர்ற வியாதியெல்லாம் நம்ம மாற்றி எடுக்கிறோம். ஓகே, அதுதான் ஹீலிங். அப்போ அந்த ஹீலிங் சொல்லும்போது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்னால் என்ன, அந்த காலத்தில் இது எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுலேயே நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, அதனால தான் ஜோசப் மர்ஃபி அதை ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாரோ அதை நம்ம சின்ன சின்ன வீடியோவாக பார்த்துக்கலாம். ஓகே, அது நமக்கு இன்னும் நம்மளோட ஆழ்மனசை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க, இந்த காலத்தில் இன்றைக்கும் இது நடக்குது. மனுஷங்களோட வாழ்க்கை ஆரம்பித்ததுலேருந்தே உடம்புனா நோய் வரும். அந்த காலத்துலேருந்தே நோயெல்லாம் இருக்குது. அதுவும் அந்த காலத்துலலாம் இந்த நோய்வால் பட்டு இறந்தவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி. இந்த சின்னம்மையால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், லட்சக்கணக்கான ஆளுங்க இந்த பெரியம்மையால் இறந்துருக்காங்க. ஏன்னா அப்போல்லாம் அது வைரஸ் நமக்கு இப்போ தெரியுது. அப்போ இப்போ ஸ்மால் பாக்ஸுங்கிறது இப்போ இராடிகேட்டட்னால் இந்த உலகத்திலேருந்தே தொடச்சி எடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு மருந்தெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஆனால் அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், ஆன்டிசெப்டிக் கிடையாது, ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது, மருந்துகள் எதுவும் கிடையாது. அப்போ எல்லாம் அப்படியே உயிரோட கையை வெட்டி கையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, தொடையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ வேதனையெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்திலிருந்தே இந்த ஹீலிங்கிறது நடந்துக்கிட்டு வருது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, இது ஜாஸ்தி இதை பற்றி ஆழத்தில் நீங்கள் போய் படிக்கும்போது நம்மளோட ஆழ்மனசோட சக்தி இன்னும் ஆழமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வெரி சிம்பிள். ஓகேயா? ஸோ நம்ம சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். கவனமாக கேளுங்க. இதில் ஆத்தர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்திலேயே இந்த ப்ரீஸ்ட் அண்ட் ஹோலிமென்னா யார்? இப்போது நம்ம இப்போ கோயிலில் பூஜாரிங்கிறோம், கேரளத்தில் மேல் சாந்திம்பாங்க, ஹெட்டு பூஜாரி, அதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. இப்போ சர்ச்சில் போனீங்கன்னா ஃபாதர் செர்மன் கொடுப்பாரு. அதை பற்றி பைபிளில் ஒரு சாப்டர் எடுத்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் இப்போது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே பேர் இங்கிலீஷில் ப்ரீஸ்ட். அது மட்டும் இல்லை, ஹோலிமென்னா என்ன, அதாவது புனிதமான புனிதமான ஆட்கள். அந்த புனிதமான ஆளுங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அவங்களுக்கு இந்த ஹீலிங் பவர் உண்டு. அதனால தான் அவங்க புனிதமானவங்க. அவங்க மனசு உடம்பெல்லாம் சுத்தமாக இருக்கும், புனிதத்தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி புனிதத்தன்மை இருக்கிறதுனால தான் அவங்களால மற்றவங்கள ஹீல் பண்ண முடியுது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஆளுங்க உலகம் ஒட்டுக்க, அதாவது ஜப்பானில் மட்டும்தான் இருந்தது, இல்லை இந்தியாவில் மட்டும்தான் இருந்தது, ஈஜிப்டில் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. எங்கெங்கே மனுஷங்க இருந்தாங்களோ அங்கே எல்லாம் அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், பழைய காலத்தில் கற்காலம் முதல் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஆளுங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ மனுஷ வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னாலே இந்த உடம்புன்னு வந்தாலே வியாதிகள் வரத்தான் செய்யும். ஹீலிங் பவர் உண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஹீலிங் பவர் உண்டு. ஆனால் கூட
அந்த காலத்துலலாம் வியாதி பரவுறது ரொம்ப சீக்கிரமாக பரவும். ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அம்மை போட்டுச்சுன்னா பாக்கி எல்லாத்துக்கும் வந்துடும். தொத்து வியாதிம்பாங்க, கம்யூனிகபிள் டிசீஸ். ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா இந்த அம்மை போட்டதுலே 8 பேர் செத்துருவாங்க. ஏன்னா அப்போ இந்த டெத் ரேட்டு ஜாஸ்தி, பர்த் ரேட்டும் ஜாஸ்தி. ஒரு கணவன் மனைவிக்கு 16 பசங்க, அதுதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கங்கிறது வேறு. அது 16 செல்வங்கள், 16 குழந்தைங்கள சொல்லலை. ஆனால் குழந்தையும் ஒரு செல்வம் தான். ஓகே, அந்த காலத்தில் நிறைய பெற்று போட்டாங்க. அதில் ஆனால் பாதிக்கு பாதி அவங்களுக்கு இந்த வியாதியிலே இறந்து போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ இந்த ப்ரெசன்ட் டேயில் ஒரு கப்புள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல 3, எங்கள் வீட்லேயும் நாங்கள் 3 பேர் இருந்தோம். முதல்ல 3 இருந்தது, அப்புறம் 2 ஆச்சு, அப்புறம் இப்போ 1. அது லேட்டஸ்ட்டுனா லிவிங் டுகெதர் தான். கல்யாணம் இல்லை, தாலி கட்ட வேண்டாம், ஒன்றும் கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், இஷ்டம் இருக்கிற வரைக்கும் இருப்போம், அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்படி லிவிங் டுகெதர்லாம் இருக்கும்போது குழந்தைய எப்படி நம்ம பெற்றுக்க முடியும்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, குழந்தையே வேண்டாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ஜாய் பண்ணுவேன், நீ சம்பாதிக்கிறேன், நீ என்ஜாய் பண்ண, 2 பேரும் ஒன்றா இருக்கோம், என்ஜாய் பண்ணுவோம், மனசுக்கு பிடிச்ச வரைக்கும், ஒத்து போகிற வரைக்கும் ஒத்து போவோம், இல்லைன்னா விட்டுட்டு போவோம். ஸோ அவ்வளோ தூரம் ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேயா? ஆனால் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் வாழையடி வாழையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாரம்பரியமாக நிறைய தொழில்கள் பண்ணினாங்க. பாரம்பரியமாக நிறைய ஒவ்வொரு ஜெனரேஷன் தலைமுறையாக அதை பாதுகாத்து வந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே வேறு டோட்டலி இப்போ டிஃப்ரெண்ட்டு இப்போ. ஓகே, அப்போது அந்த காலத்திலேயே உலகம் ஒட்டுக்க, உலகம் முழுவதும், உலகம் தழுவிய எல்லா இடங்களிலையும் இந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸு நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அவங்கெல்லாம் மற்றவங்களாம் என்ன நம்பினாங்கன்னா, இந்த ப்ரீஸ்ட்டு ஹோலிமென் சொன்னேன்ல, இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு அபார சக்தி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்டருந்து அந்த சக்தியை வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் நமக்கு உடம்பு வியாதி மாறுது அப்படிங்கிற ஒரு நினப்பு. ஓகேயா? அது மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் இந்த ரெக்ஷை கட்டுவோம், இந்த மந்திரிச்சு கட்டுறாங்க, கயிறு கட்டுறாங்க. சிலவங்க ஆரஞ்சு கலர், ரெட் கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் 10 கயிறு கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல போவாங்க, ஜோசியங்கிட்ட கேட்பாங்க. அவர் ஏதாவது சொல்லுவார், உனக்கு நேரம் சரியில்லைம்பார். உடனே ஒரு கயிறு மந்திரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கயிறு கட்டுறோம். தாயத்து போடுறோம். சில இடத்துலலாம் இந்த இறந்து போனவங்களோட எலும்பை பத்திரமாக வச்சுக்கிறாங்க. இறந்து போனவங்க உபயோகித்த சில விஷயங்களை பத்திரமாக வச்சுக்கிறாங்க. அது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வியாதி வராதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சிலவங்களோட படங்கள், சில தேவதைகளோட படங்கள், அதெல்லாம் நம்ம கூடயே இருந்ததுன்னா நமக்கு வியாதி வராது, நம்மளை காற்று கருப்பு அண்டாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம், ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அந்த காலத்திலேருந்தே இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மை. ஓகேயா? ரெண்டாவது, இந்த ரெஷை கட்டுறோம், தாயத்து கட்டுறோம், கயிறு மந்திரிச்சு கட்டுறோம், அதெல்லாம் ஒன்று. இன்னொன்று ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசம் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் மெஸ்மெரிசம். அது என்னது? ஹிப்னாட்டிசம்னா அந்த இந்த பேஷண்ட்டை, நோயாளியை படுக்க வச்சு ஆழ்ந்த உறக்கத்துக்கு அவங்கள கொண்டு போய் அந்த டைமில் அவங்களோட ஆழ்மனம் முழிச்சிட்ருக்கும்போது அந்த ஆழ்மனத்துக்கிட்ட இந்த ஆள் பேசுகிறார், இந்த ஹீலர் பேசுவார், பேசி அதை நடக்க வைக்கிறார். அதுதான் ஹிப்னாட்டிசம். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, சிலவங்க இந்த சினிமாவில் இஷ்டத்துக்கு பார்த்துருக்கோம். அந்த ஒரு ரூமில் வேறு யாரும் வரக்கூடாது, அந்த பூஜாரி மண்டையோடலாம் குட்டி மண்டையோடலாம் போட்ட மாலையெல்லாம் போட்டிருப்பார், கம்பீரமாக அப்படி உட்காந்துருப்பார், தீ வளர்த்துரு, அது நிறைய ஏதாவது மந்திரமெல்லாம் சொல்லுவார், ஓம் காளி ஹாம் ஹூம் வாட்
அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லாம் நிறைய நேரம் பண்ணிவிட்டு அந்த அந்த விபூதியை எடுத்து சப்புன்னு முகத்தில் அடித்தாருன்னா சரியாயிடும். இதெல்லாம் உண்மையிலே நடக்கிறத தான் சினிமாவில் காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கலாம், அது பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக. ஆனால் சத்தியமாகவுமே இதெல்லாம் நிறைய நடந்தது அந்த காலத்தில். இப்போ அது கம்மி. ஆனால் இப்போவும் பல இடங்களில் இது நடக்குது. ஓகே, அப்போது அங்கே என்ன வருதுன்னா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு மருந்தும் சேர்த்து கொடுப்பாங்க அதோட. ஓகே, மருந்து கொடுத்துட்டு இந்த பார் இதெல்லாம் பண்ணிட்டேன், உன் பேயை விரட்டிட்டேன், இல்லைன்னா உனக்கு இருந்த கெட்ட காலம்லாம் இதோட போயிடுச்சு, ஆனால் அதோடு சேர்த்து இந்த மருந்தையும் சாப்பிடு, சரியாயிடும், 10 நாளையில் சரியாயிடும் அப்படின்னா அந்த மருந்தை பயபக்தியோடு அவன் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட ஆரம்பித்தான்னா அவன் 10 நாளையில் இல்லை 8 நாளையிலே சரியாயிடும். ஓகே, இந்த மாதிரியெல்லாம் தான் அந்த காலத்தில் நிறைய மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரியெல்லாம் இந்த பூஜை அமானுஷ்யமான விதத்துலலாம் நிறைய பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அவங்க அந்த நோயாளிகிட்ட சொல்லுவாங்க, இது பார் இன்றைக்கி ராத்திரி உன் தூக்கத்தில் உன்னோட இஷ்ட தெய்வத்தை நீ கனவில் பார்ப்ப, உன்னோட இஷ்ட தெய்வம் உன்னை கனவில் பேசும் கூட, ஓகேயா, நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் உண்மையிலே அவங்க தூக்கத்தில் அவங்களோட இஷ்ட தெய்வம் வரும். எந்த உருவத்தில் அவங்க பூஜை பண்ணுறாங்களோ அந்த உருவத்தில் உள்ள அவங்களோட இஷ்ட தெய்வம் கனவில் வரும். இதில் என்ன பேச்சுன்னா, தெய்வத்தை நீ இன்றைக்கி உன் இஷ்ட தெய்வத்தை இன்றைக்கி கனவில் பார்த்தேன்னா உனக்கு வியாதி குணமாகும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அப்போது அது ஆழ்மனசில் பயங்கரமாக பதிஞ்சு தூக்கத்தில் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நம்ம கனவில் பார்ப்போம். அப்போ அடுத்த நாள் சரியாயிடும். ஓகே, இதெல்லாம் தான் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண டெக்னிக்ஸ். அதே அப்போது அந்த காலத்தில் கூட நிறையா அன்அஃபிஷியல் ஹீலர்ஸ்னால் என்ன, அவங்க படித்தது கிடையாது, ஹீலிங் எப்படி பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியாது. சில சமயம் பாரம்பரியமாக கேட்டு வந்திருக்கோம், சில சமயம் அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு அவங்கள ஹீலராக மாற்றும். சில சமயம் புஸ்தகத்தில் படிச்சுட்டு ஹிப்னாட்டிசம் எல்லாம் புஸ்தகத்தில் படித்து கூட எல்லாம் செய்கிறாங்க. இல்லை டாக்டராக அந்த ஹிப்னாட்டிக் மெத்தடெல்லாம் படித்து பரீட்சை எழுதி டிகிரி வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி செய்கிறவங்களும் இந்த காலத்தில் ஜாஸ்தி. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அவங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை வச்சு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி அன்அஃபிஷியல் ஹீலர்ஸ் எல்லாம் நிறைய அதிசயங்களை நடத்தியிருக்காங்க. எப்படி எந்த இதில் பண்ணாங்கன்னா, அதாவது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முடியாதுன்னு கைவிட்ட கேஸுகளையெல்லாம் இவங்க அந்த அன்அஃபிஷியல் ஹீலர்ஸு ஹீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த காலத்தில் தான் எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்டு மெடிக்கல் டெக்னாலஜியில் இருக்குது, என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றுமே கண்டுபிடிக்காத டைமில் கூட ஆளுங்க இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். இப்போது ஹீலர்ஸு, ப்ரீஸ்ட்டு, ஹோலிமென்னு யாராக இருந்தாலும் சரி, ஸ்பெஷலாக இருக்க மனுஷங்க எந்த விதத்தில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் சரி, நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு குணமாகுது, இல்லை சொல்லலை. ஓகே, இதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா பிளைண்ட் பிலீஃப்னால் என்ன, நம்பிக்கை. அதாவது பிளைண்ட் பிலீஃப்னால் என்ன, பிளைண்ட் பிலீஃப்னால் அதாவது நம்ம மனசை நம்ம ஐம்புலன்களை வச்சு யோசித்தோம்னா, நம்ம புத்தியால் யோசித்தோம்னா இது நடக்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட இவங்களை க்யூர் பண்ண முடியும். அதாவது சயின்டிஃபிக்காக கொஞ்சம் டெஸ்டெல்லாம் பண்ணி பார்க்குறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், இது நடக்காது, இது பேஷண்ட்டு எப்படியும் ஒரு வாரம் அவ்வளோதான், அதுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கைவிட்ட கேஸுகளெல்லாம் கூட இந்த பிளைண்ட் பிலீஃபில் சரியாயிருக்கு.
அந்த கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்குல்ல, அதன் பேரில் அவங்க அடுத்த நாளே அவங்க பெட்டை விட்டு எந்திரிப்பாங்க, உட்காருவாங்க, நடப்பாங்க, அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு. அதாவது டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஆள்கார் கூட இந்த சிகிச்சை முறையில் ரெடியாகி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட உண்மை. இது இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிறது இல்லை, பண்டைய காலம் முதல் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறார். ஓகே. ரெண்டாவது பிப்ளிக்கல் அக்கௌண்ட்ஸ். இந்த பிப்ளிக்கல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? பைபிளில் என்ன சொல்கிறாங்க? இப்போ யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், விஷுவலைசேஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஓகே. அப்போது அது இந்த காலத்தில், அந்த காலத்தில் டிவியும் கிடையாது, டெலிஃபோனும் கிடையாது, மொபைலும் கிடையாது. இதெல்லாம் இந்த நவீன உபகரணங்கள் ஒன்றுமே இல்லாத அந்த காலத்தில் கூட இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் பைபிள்லையே அதை எழுதி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே. அப்போ என்ன தான் எழுதி வச்சுருக்காங்கன்னா, பைபிளை சம்மந்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை, இல்லை ஒரு ஹீலிங் நடக்கணும், இல்லைன்னா பணம் சேர்க்கணும், இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை ஏதோ ஒரு ஆசையை மனசில் வச்சுக்கிறீங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆசை நிறைவேறினதான் நம்ம நினச்சிக்கணும். இப்போ எனக்கு 10 கோடி வேணும் ஆசைப்படுறோம். ஏன்னா அவ்வளோக்கு செலவு இருக்குது. எப்படியோ ஆசைப்பட்டு தான் எப்படியோ ஆசைப்பட்டுட்டோம், அது நடந்து தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அதை வந்துச்சுன்னா அது நடந்து முடிந்து விட்டதாக நம்ம கருதணும். அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த யூடியூப் மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது இந்த மெத்தட் தான். அதாவது உனக்கு ஒன்று நடக்கணுமா, உனக்கு 10 லட்சம் கையில் வேணுமா, 10 லட்சம் உனக்கு ஆல்ரெடி கையில் கிடச்சதா நம்பு. அந்த நினப்புக்கு அந்த நடந்துச்சுன்னு நடந்துடுச்சு, நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு நீ நினச்சி நீ கடவுளுக்கோ பிரபஞ்சத்துக்கோ நடத்தி கொடுத்த ஸ்பிரிட் கைட்ஸுக்கோ ஏஞ்சல்ஸ்க்கோ நீ நன்றி சொல்லு. ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படிங்கிற நினப்பில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா அது கட்டாயம் நடக்கும். பிரபஞ்சம் உங்களோட பிரார்த்தனையை கேட்கும், அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறார். ஓகே. அப்போது நம்ம நம்ம மனசுக்குள்ளே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம தாட்ஸ், நம்ம எண்ணங்கள், இல்லைன்னா ஒரு பிளான் போடுறோம். அந்த பிளான் ஆஸ் ரியல் as பாசிபிள். ஆஸ் ரியல் as பாசிபிள்னால் என்ன? எவ்வளவு தூரம் தத்ரூபமாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தத்ரூபமாக இருக்கணும். ஓகே. அதுதான் அதில் இம்பார்ட்டண்ட்டு. அப்போது இது ஆல்ரெடி நடந்து முடிச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கும்போது அது நடந்து தான் தீரும் அப்படிங்கிறது பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு மெத்தட். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இந்த கை, என்னோடய கை இங்கே இருக்குது, இது என் கை, இது என் கைங்கிற விஷயத்தில் எனக்கு 100% என்ன நம்பிக்கை இருக்குது. இது என் கை தான். இது 100 பேர் இல்லை 1000 பேர் இது உன் கை இல்லை, இது உன் கால் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? இது கைனா கை, கால்னா கால் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் வேணும். ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ நம்ம மனசில் நினைக்கிறதுக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்போது இது எவ்வளோ தூரம் சத்தியமோ, எனக்கு 2 காது இருக்குது, அது எவ்வளோ தூரம் சத்தியமோ, எனக்கு ஒரு நெஞ்சு இருக்குது, மனசு இருக்குது, அது எவ்வளோ தூரம் சத்தியமோ அவ்வளோ தூரம் சத்தியம்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை பற்றி நினைக்கணும். ஏதோ ஒரு விஷயம் மனசில் ஓடுது, அதை பற்றி அது 100% கரெக்ட், 100% நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கணும். ஓகே. ரெண்டாவது, ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எல்லாமே நடக்கும் எப்போ? அந்த ஆழமான நம்பிக்கை இருந்தால், விஸ்வாசம், அல்லன்னா ஃபெய்த்னா நம்பிக்கை, பிலீஃப்னால நம்பிக்கை தான்.
இங்கிலீஷில் தான் 2-3 வார்த்தைகள் இருக்குது, தமிழில் ஒன்று தான், நம்பிக்கை. ஸோ அந்த பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் இட் இஸ் டன் அன்டு யூ. உன்னோட நம்பிக்கை எத்தனை % இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நல்லது கெட்டது நடக்கும். நீ 100% கண்டிப்பாக நீ மனசில் இது நடக்கும், இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். இது எனக்கு டவுட்டு தான், நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். இந்த 50-50 பிஸ்னஸ் இங்கே நடக்காது. ஒன்று 100% இல்லைன்னா 0 அளவிடு அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த ஹீலிங் எல்லாம் நடக்கும். ஓகேயா? ஸோ பைபிளில் அப்படி தான் சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் இட் இஸ் டன் அன்டு யூ அப்படிங்கிறது பைபிளில் சொன்னது. ரெண்டாவது, இந்த ஃபெய்த்துங்கிறபோது என்ன, இந்த சயின்ஸால் உங்களுக்கு ப்ரூஃப் இல்லை, அதில் ஒரு சில விஷயங்களுக்கு ப்ரூஃப் கிடையாது, ஆனால் அது சத்தியம். அதைத்தான் நம்ம ஃபெய்த்துங்கிறோம். அப்போது இப்போ ஜீசஸ் நிறைய பேரை குணமளிச்சிருக்காரு. ஆனால் அது உண்மை தான். அதில் ஜீசஸ்க்கு டாக்டரேட் டிகிரி இருக்கா, அவர் என்ன ஃபிலாந்த்ராபிஸ்டா, அவர் என்ன சைக்காலஜிஸ்டா, அவர் சைக்கியாட்ரிஸ்ட் படிச்சிருக்காரா, இந்த மாதிரி கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு ஒரு பவர் உண்டு. அந்த பவரை வச்சு நிறைய பேரை சிகிச்சை கொடுத்தார், குணமளிக்க வச்சார், குணமளித்தார், குணமாக வச்சார், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்போ அதை பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு தெளிவு வருது, இல்லை, ஒரு ஞானம் கிடைக்குது. ஓ, இது நல்லது தான், இது நடக்கும், இவருக்கு நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். ஓகே. அப்போ அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, அதாவது ஃபெய்த்னா என்ன, சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம், 100% இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம புத்தி சொல்லுது. ஆனால் மனசு இல்லை இது நடக்கும், இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபெய்த். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாத்தையும் நடத்தி தரும். இப்போது நான் இப்படியே உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் வேணும், எனக்கு ஒரு 10 கோடி வேணும், இல்லைன்னா 50 கோடி வேணும், இல்லை 100 கோடி வேணும் அப்படின்னு நான் இப்படியே உட்காந்துருக்கேன். இதெல்லாம் நடக்குமா? சும்மா இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்காது. என்ன தான் உலகமே தலைகீழாக மாறினாலும் நடக்கும், இது எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரபஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கற்களை நகர்த்தி, காய்களை நகர்த்தி உங்களுக்கு அதை நடக்க வச்சு தரும். அப்போது இதில் எல்லாம் என்ன முக்கியமாக வேணும், டோன்ட் யூஸ் யுவர் பிரெயின். உங்கள் புத்தியை உபயோகித்து இங்கே செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. இது மனசு சம்மந்தப்பட்டது, உங்களோட ஆழ் மனசு சம்மந்தப்பட்டது. ஓகே, இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே. ஸோ இன்னும் அவர் என்ன இதே சாப்டரில் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். நற்பவி நற்பவி நற்பவி.